அன்பான மாணவர்களே வணக்கம். அடிப்படை கட்டிடப் பொறியியல் பாடத்தின் இரண்டாவது பகுதியான தனிச்சிறப்பு வாய்ந்த கட்டிடப் பொருட்கள் என்ற பாடப்பகுதியின் மூலம் மீண்டும் உங்கள் முன்னே அறிமுகமாவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தொழிற்கல்வி ஆசிரியர் ஏ. சிவனேசன். மாணவர்களே, நாம் கட்டிடங்களுக்கும் கட்டுமானங்களுக்கும் பல நூற்றாண்டுகளாக கற்களையும் மரங்களையும் செங்கற்களையுமே பயன்படுத்தி வந்தோம். இதில் இந்த கற்கள் நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது? அடிப்படையில் இந்த கற்கள் பூமிக்கு அடியிலிருந்தும் மேற்பரப்பிலிருந்தும் எரிமலை பாறைகளாகவும் படிவு பாறைகளாகவும் உருமாறு பாறைகளாகவும் கிடைக்கின்றன. இயற்பியல் அடிப்படையில் பார்க்க போனால் இவற்றை அடுக்கு அமைப்பு பாறைகள், அடுக்கு அமைப்பு இல்லாத பாறைகள், இணையேடு அமைப்பு பாறைகள் என மூன்றாக வகைப்படுத்துகிறோம். இவை அவற்றினுடைய இயற்பியல் பண்புகளை அடிப்படையில் இவ்வாறு பிரிக்கப்படுகின்றன. இந்த பாறைகள் அவற்றின் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் சிலிசியஸ் பாறைகள், அர்கில்லோசியஸ் பாறைகள், கால்காரியஸ் பாறைகள் என மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இவ்வகை பாறைகளை அவற்றின் வலிமையின் அடிப்படையில் எந்தெந்த கட்டுமானங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ அதற்கு ஏற்றாற்போல நாம் பயன்படுத்துகிறோம். இந்த பாறைகள் கற்சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு கட்டுமானம் நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கு கொண்டு வரப்படுகிறது. அவ்வாறு கொண்டு வரப்பட்டு அந்த கட்டுமானத்தின் தகுதிக்கேற்ப தரம் பிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கற்களை ஒன்றோடு ஒன்று பிணைப்பதற்காக ஆரம்ப காலத்தில் மண் காரையும், அதாவது மண் சாந்து, சுண்ணாம்பு காரையும், பின்னர் சிமெண்ட் காரையும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு கற்களை பயன்படுத்தி வந்த நாம் கற்களால் கட்டுமானங்களை அமைத்து அங்கே கதவு ஜன்னல் திறப்புகளை அமைப்பதற்கும் நமக்கு தேவையான அரை அணிகளான மேசைகள், நாற்காலிகள், இருக்கைகள் போன்றவற்றை தயாரிப்பதற்கும் சாய்வான கூரையினுடைய சட்டங்களை தயாரிப்பதற்கும் மரங்களை பயன்படுத்தி வந்தோம். இந்த மரங்களை பொறுத்தமட்டில் ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் இதற்கு முந்தைய பாடப்பகுதியில் பார்த்ததை போல மரங்கள் தான் பெரும்பாலான கட்டுமான பகுதிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த மரங்களில் தேக்கு மரங்கள், டீக்வுட், சால் மரம், எபோனி, முதிரை மரம், சீமை நூக்கு, வெண் தேவதாரு, பலாமரம், வேம்பு மரம், ஆயினி மரம் இவற்றினுடைய மரக்கட்டைகளையும் நாம் கட்டுமானங்களுக்கும் அரையணிகளுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த மரங்கள் இயற்கையாக கிடைப்பதை நாம் முறையாக பதப்படுத்தி கட்டுமான உறுப்புகளை தயாரிக்கும் போது
அவை நீடித்து உழைப்பதாகவும் தேவையான தோற்றத்துடனும் சிறந்த வலுவுடனும் காணப்படும். அவ்வாறு பதப்படுத்துவதற்கு இயற்கை முறையில் பதப்படுத்துதல், நேச்சுரல் சீசனிங், வேதியியல் முறையில் பயன்படுத்துதல் அல்லது செயற்கை முறையில் ஆர்டிஃபிஷியல் சீசனிங், இந்த மாதிரி முறையாக பதப்படுத்தி இந்த மரங்களை கட்டுமான உறுப்புகளுக்கு எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வந்த கட்டுமான பொருள் செங்கல். இந்த செங்கற்கள் களிமண்ணையும் மணலையும் அவை தவிர அந்த செங்கலுக்கான மூலப்பொருட்கள் அனைத்தையும், குறிப்பாக சிலிக்கா, அலுமினா, மக்னீசியா, சுண்ணாம்பு, இரும்பு ஆக்சைடு முறையாக உரிய விகிதத்தில் கலந்து இந்த செங்கலுக்கான களிமண் தயாரிக்கப்படுகிறது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட களிமண்ணை அச்சுகள் மூலம் வார்த்து நன்றாக சூரிய ஒளியில் உலர வைக்கப்படுகிறது. அவ்வாறு உலர வைத்து எடுக்கப்படுகின்ற செங்கற்களை செங்கற்சூளைகளில் வைத்து பக்குவமாக அதிக வெப்பத்தில் சுட்டெரித்து சுட்ட செங்கற்களை பெறுகிறோம். சாதாரணமாக சுடாத செங்கற்களை விட இந்த சுட்ட செங்கற்கள் அதிகப்படியான வலிமையும் நீண்ட நாள் உழைக்கும் தன்மையையும் பெறுகிறது. இந்த கற்கள், செங்கற்கள் போன்ற கட்டுமான பொருட்களை நாம் இணைப்பதற்கு எவற்றை பயன்படுத்தினோம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த கற்களையும் சரி செங்கற்களையும் சரி ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்காக முதலில் மண் சாந்து, அதாவது மட் மார்டர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. களிமண்ணையும் மணலையும் உரிய விகிதத்தில் எடுத்துக்கொண்டு போதிய அளவு நீரை சேர்த்து இந்த மண் சாந்து அல்லது மண்காரை தயாரிக்கப்படுகிறது. இவற்றை பயன்படுத்தி கட்டுமானங்களை கட்டுகின்ற போது நீண்ட நாள் உழைக்கும் தன்மை குறைவாக இருந்தபடியால் அடுத்தபடியாக எந்த பொருளை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து சுண்ணாம்பை தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகு சுண்ணாம்பு காரை இந்த இணைப்பு வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. நாளடைவில் 20ஆம் நூற்றாண்டுகளில் சிமெண்டினுடைய பயன்பாடு நம்முடைய நாட்டில் உருவானது. இந்த சிமெண்ட் களிமண்ணையும் கரியையும் குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து நன்றாக கூழாக்கி ஈரப்படுத்தி மீண்டும் நன்றாக உலர வைத்து பொடியாக்கி சிமெண்ட் உற்பத்தி ஆலைகளில் சிமெண்டாக தயார் செய்யப்படுகிறது. இவ்வாறு செய்யப்பட்ட அந்த சிமெண்ட் காரைக்கும், அதாவது சாந்துக்கும் கான்கிரீட்டுக்கும் பயன்படுத்தப்பட்ட பின்னர் கட்டுமானங்களுடைய வேகம் அதிகரித்தது. இனி கற்காரை அல்லது கான்கிரீட், இந்த கான்கிரீட்டை பற்றி பார்க்கிறோம். காரைக்கும் கற்காரைக்கும் என்ன வேறுபாடு? காரை என்பது ஒரு பிணைப்பு பொருள். அது சிமெண்டாக இருக்கலாம், களிமண்ணாக இருக்கலாம், சுண்ணாம்பாக இருக்கலாம். அந்த பிணைப்பு பொருளோடு மணல் குறிப்பிட்ட விகிதத்தில், அது எந்த விகிதத்தில் தேவையோ அந்த விகிதத்திற்கு ஏற்றாற் போல சேர்க்கப்படுகிறது. 1:3 அப்படி என்று சொன்னால் ஒரு பாகம் பிணைப்பு பொருள், ஒரு பாகம் மணல். சிமெண்ட் மார்டர் 1:3 என்பது
1 பங்கு சிமெண்டையும் 3 பங்கு மணலையும் எடுத்துக்கொண்டு உரிய நீர் சிமெண்ட் வீதத்தோடு கலந்து தயாரிப்பது. அடுத்து வலுவான கட்டுமானங்களுக்கு வலுவான அஸ்திவாரங்களை அமைப்பதற்கு வலுவான தூண்களையும் கூரை பகுதிகளையும் பெரிய பெரிய கட்டிடங்களையும் கட்டுவதற்கு முக்கிய பொருளாக கான்கிரீட் பயன்படுத்தப்படுகிறது. கான்கிரீட் என்பது சாந்துடன் கூடுதலாக ஜல்லிகளையும் சேர்த்து தயாரிக்கப்படுவது. அதாவது சிமெண்ட், மணல், ஜல்லிகள் இவற்றை உரிய விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்படுவதுதான் கான்கிரீட். 1:2:4 என்பது 1 பங்கு சிமெண்டையும் 2 பங்கு மணலையும் 4 பங்கு ஜல்லியையும் கலந்து உரிய நீர் சிமெண்ட் விகிதத்தில் தயாரிக்கப்படுவதாகும். இத்தகைய பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்டுகள் அமுக்கு விசையை சிறப்பாக தாங்கும் தன்மையுடையது. ஆனால் இவற்றில் இழு விசைகள் ஏற்படும் போது அவற்றை தாங்கும் தன்மை இந்த சாதாரண கான்கிரீட்டுக்கு, அதாவது பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு கிடையாது. எனவே அதை ஈடு செய்வதற்காக அவற்றினுள் இரும்பு கம்பிகள் பயன்படுத்தி வலுவூட்டுதல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யப்படுகிறது. அவ்வாறு கம்பிகள் பயன்படுத்தப்பட்ட கான்கிரீட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட் இப்போது உலகமெங்கும் அனைத்து விதமான கட்டுமானங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதைவிட முன் விசையூட்டப்பட்டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் செய்யப்பட்டு முன் விசையூட்டப்பட்ட கான்கிரீட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் மிகப்பெரிய பால வேலைகளுக்கும் இருப்பு பாதை பால வேலைகளுக்கும் உயர்ந்த கட்டிடங்களுக்கும் இப்போது இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த கான்கிரீட்டினுடைய தன்மைகளை சற்று மாறுபடுத்துவதற்காக, வேறுபடுத்துவதற்காக சில பொருட்கள் சேர்க்கப்பட்டு தனிச்சிறப்பு வாய்ந்த கான்கிரீட்டுகள், வித்தியாசமான கான்கிரீட் கலவைகள் தயாரிக்கப்படுகின்றன. அத்தகைய கான்கிரீட் கலவைகளை நாம் இந்த பாடப்பகுதியில் விரிவாக காண்போம். சிமெண்ட் கான்கிரீட் கலவை வகைகளை, அதாவது சிமெண்ட் கான்கிரீட் காம்போசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலில் குறைந்த எடை கற்காரை, லைட் வெயிட் கான்கிரீட். இரண்டாவதாக ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கற்காரை, ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட். அடுத்து நாற்பொருட்களாலான வலுவூட்டப்பட்ட கற்காரை, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட். அடுத்தது சுய இறுக்க கற்காரை, செல்ஃப் காம்பேக்டிங் கான்கிரீட். அடுத்து ஃபெரோஸ் சிமெண்ட். இவற்றை பற்றி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விரிவாக காண்போம். முதலில் குறைந்த எடை கற்காரை, லைட் வெயிட் கான்கிரீட். ஏற்கனவே கான்கிரீட் என்றால் எந்த பொருட்கள் எல்லாம் கலக்கப்படும்
என்பதை பற்றி பார்த்தோம். இந்த காங்கிரீட் வலுவுள்ளதாகவும் உறுதியுள்ளதாகவும் இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல எடையும் மிக அதிகம். சில இடங்களில் இந்த காங்கிரீட்டினுடைய எடையை குறைப்பதற்காக கற்காரையில் நிரப்பு பொருட்களுக்கு பதிலாக, அதாவது இந்த ஜல்லிகளுக்கும் மணலுக்கும் பதிலாக அவற்றில் குறிப்பிட்ட அளவு விகிதத்தை குறைத்து கொண்டு அதற்கு ஈடாக நுரை கசடு, உப்பிய கசடுகள், எரிக்கப்பட்ட நிலக்கரி சாம்பல், அரிசி உமி இவற்றை கலந்து கற்காரையினுடைய எடை குறைக்கப்படுகிறது. இவற்றில் மேலும் எடையை குறைப்பதற்கும் காற்று குமிழ்களை ஏற்படுத்துவதற்கும் நுண்ணிய ஜல்லிகள், அதாவது ஃபைன் அக்ரிகேட்டுக்கு பதிலாக அலுமினிய துகள்களை பயன்படுத்துகிறோம். அவ்வாறு அலுமினிய துகள்களை பயன்படுத்தும் போது காங்கிரீட்டினுள் வெற்றிடம் ஏற்படுகிறது. ஒரு அமைப்பு திடமாக இருப்பதை விட உள்பக்கத்தில் வெற்றிடங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக அதனுடைய எடை குறைவாகவே அமையும். அந்த அடிப்படையில் இங்கும் இந்த குறைந்த எடை கற்காரையிலும் நிரப்பு பொருட்களுக்கு பதிலாக ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நுரை கசடு, உப்பிய கசடு, நிலக்கரி சாம்பல், அரிசி உமி ஆகியவற்றையும் காற்று குமிழ்களுக்காக அலுமினிய துகள்களையும் பயன்படுத்துகிறோம். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட இந்த குறைந்த எடை கற்காரைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு எளிதாக இருக்கும். இவற்றினால் தயாரிக்கப்படுகின்ற அந்த பிளாக்குகள், கட்டைகள், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதாவது கையாளும் கூலியும் போக்குவரத்து கூலியும் மிகவும் குறைவாக இருக்கும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் அதிகப்படியான பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது செலவு குறைவானது, சிக்கனமானது, கையாள்வதற்கு எளிதானது. எனவே தற்போதைய கட்டிடங்களில் தேவைப்பட்ட பகுதிகளில் இத்தகைய குறைந்த எடை கற்காரையை, லைட் வெயிட் கான்கிரீட்டை பயன்படுத்துகிறோம். மேலும் இத்தகைய குறைந்த எடை கான்கிரீட்டுகள் ஒட்டுமொத்தத்தில் எடை குறைவாக இருப்பதால் இவற்றை பயன்படுத்தி கட்டப்படுகின்ற கட்டுமானங்களுக்கு அஸ்திவாரம் மற்ற கட்டுமானங்களைப் போல பெரிய அளவில் அமைக்க வேண்டியதில்லை. எனவே அதன் மூலமாகவும் கட்டுமான செலவு குறைகிறது. மேலும் இந்த லைட் வெயிட் கான்கிரீட் குறை வெப்ப கடத்தியாகவும் சுவர்கள் மற்றும் கூரைகளால் கடத்தப்படும் வெப்பத்தை தடுப்பதாலும் பெரும்பாலான கட்டிடங்களுக்கு, அதிலும் குறிப்பாக குளிர்சாதன வசதிகள் செய்யப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அதிகப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆட்டோக்ளேவ்டு ஏரேட்டட் கற்காரை, ஆட்டோக்ளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு குறைந்த எடையுடைய முன்வார்ப்பு கான்கிரீட் ஆகும். ப்ரீ காஸ்ட் கான்கிரீட். ப்ரீ காஸ்ட் கான்கிரீட் என்கின்ற போது நாம் கட்டுமானம் செய்ய வேண்டிய பகுதியில் செய்யாமல் குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் வைத்தே தயார் செய்து அவற்றை கொண்டு வந்து தேவைப்பட்ட இடத்தில் பொருத்தி அமைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு கொண்டு வருவதற்கு ஏற்றாற்போல இவை குறைந்த எடையுடையவையாக தயாரிக்கப்படுகின்றன. உயர்ந்த வெப்பத்தில்
உள்பாகம் காற்று குமிழ்களோடு தயாரிக்கப்படுகின்ற இத்தகைய ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் காங்கிரீட்டிற்கு அலுமினிய துகள்கள் 0.05% முதல் 0.08% வரை இந்த கலவையோடு இணைத்து தயாரிக்கப்படுகிறது. உயர்ந்த வெப்பம் மற்றும் தேவையான அழுத்தத்தோடு இவ்வகை பிளாக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. இத்தகைய ஆட்டோகிளேவ் ஏரேட்டட் பிளாக்குகள் சுவர்கள் அமைப்பதற்கும் தரைகள் அமைப்பதற்கும் கூரைகள் அமைப்பதற்கும் பேனல் வால்களுக்கு அதாவது தடுப்பு சுவர்களுக்கும் லிண்டல்களுக்கும் அதிகப்படியான அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இனி இந்த ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கற்காரையின் அனுகூலங்கள் அதாவது நன்மைகள். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதாவது சுற்றுச்சூழலின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதில், அந்த கட்டிடத்தின் உட்பகுதியை பாதுகாத்துக் கொள்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. வெப்பம், ஒலி போன்றவற்றிற்கு ஒரு நல்ல தடுப்பு பொருளாக, காப்பு பொருளாக அமைகிறது. இவற்றை பயன்படுத்தி சுவர்களை அமைக்கின்ற போது அந்த அறைகளில் ஒரு சீரான குளிர்ச்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. மேலும் இத்தகைய ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் காங்கிரீட் பிளாக்குகள் தீ தடுப்பிலும் பூச்சிகளிலிருந்து அரிக்கப்படாமல் பாதுகாப்பதிலும் சிறந்ததாக இருக்கிறது. இவை நமக்கு சுவர்களை அமைப்பதற்கோ லிண்டல்களை அமைப்பதற்கோ தூண்களை அமைப்பதற்கோ எந்தெந்த கட்டுமானத்திற்கு தேவையோ அதற்கு ஏற்றாற் போல பலவிதமான வடிவங்களிலும் பலவிதமான அளவுகளிலும் நமக்கு கிடைக்கிறது. எனவே இக்காலகட்டத்தில் இந்த ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கற்காரையும் அதிகப்படியாக கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை பயன்படுத்தி கட்டுமானங்களை செய்யும்போது அதற்கான செலவுகள் நன்றாக குறைகிறது. அது மட்டுமல்லாமல் இவை காற்றில் உள்ள ஈரத்தை உள்ளிழுத்து ஈரப்பதத்தை வெளியிடுகிறது. எனவே இந்த ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கற்காரை பிளாக்குகள் மின்சாரம் மற்றும் நீர் விநியோக குழாய்கள் பதிக்கும் பணியை எளிதாக செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல இவற்றை கையாளுவதற்கும் போக்குவரத்துக்கும் எளிமையாக இருப்பதால் அதற்கான செலவு குறைகிறது, சிக்கனமாக இருக்கிறது. மேலும் ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் காங்கிரீட் நீடித்து உழைக்கக்கூடிய பொருளாகும். இத்தகைய அனுகூலங்களால் தற்போதைய கட்டிடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களே, நாம் இதுவரை பல நூற்றாண்டுகளாக எந்தெந்த பொருட்கள் கட்டிடத்திற்கு கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது, 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்து எந்தெந்த பொருட்கள் குறிப்பாக சிமெண்ட், கான்கிரீட், ரீன்ஃபோர்ஸ் கான்கிரீட் போன்றவை பயன்படுத்தப்பட்டு வந்தது, அந்த கான்கிரீட்டினுடைய வகைப்பாடுகள் என்ன, தற்காலத்தில் அந்த கான்கிரீட்டினுடைய தன்மைகளை மாற்றி பயன்படுத்துவதற்காக எத்தகைய கான்கிரீட் கலவைகள் பயன்படுத்தப்படுகின்றன, அவற்றுள் குறைந்த எடை கற்காரை, ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கற்காரை ஆகியவற்றை பற்றி விரிவாக படித்தோம். இப்போது அவற்றிலிருந்து
சில மதிப்பீட்டு வினாக்களை காணலாம். சாதாரண சிமெண்ட் காங்கிரீட்டுடன் நுரை கசடு சேர்க்கும் போது என்ன நிகழ்கிறது? ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் கற்காரை குறைந்த எடை கற்காரையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? ஒரு கட்டிடத்தினுள் குளிரையும் வெப்பத்தையும் சீராக வைத்திருக்க எத்தகைய கற்காரைக்கு பரிந்துரைப்பாய்? இரும்பு எஃகு கட்டுமான பணிகளுக்கு எந்த நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டதாக அறிகிறாய்? இதற்கு நாம் பார்த்த பாடப்பகுதியிலிருந்து உரிய விடைகளை தயார் செய்து பழகிக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம். நன்றி.